ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றி தாங்க இந்த வீடியோ இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு தெய்வ ஸ்தலங்களில் ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையை சொல்லலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எக்கச்சக்கமான தெய்வங்கள் உள்ளதுன்னே சொல்லலாங்க. அதாவது எந்த பக்கம் பார்த்தாலே நம்ம தெய்வங்கள் வந்து அங்கங்கே காட்சியளிப்பாங்க அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். ப்ளஸ் வந்து திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குன்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லான அமைதியான இடம்னு சொல்லலாங்க. அது எப்படிங்க பீஸ்ஃபுல்லான அமைதியான இடம்னு பார்த்திங்கன்னா, மக்கள் கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கோர்ஸாக சவுண்டாக தான் இருக்குங்க. அதை பற்றி சொல்லலைங்க. நம்மளோட தெய்வங்களில் நாம் பார்க்கும்போது நம்மளோட மனசு வந்து நிம்மதியாக இருக்குன்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஸ்தலங்கள் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலையை சொல்லலாம். அதாவது நான் சின்ன வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அப்பா அம்மா வந்து கூட்டின்னு போயிருக்காங்க திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு. பட் என்னால் வந்து இந்த மாதிரி கிரிவலங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கடவுளெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில். சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கிரிவல பாதையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் போயிருக்கேன். அந்த ஹாப்பினஸ் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த டைம் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, மனசு நிம்மதியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்தளவு சந்தோஷமாக நான் வந்து கிரிவலம் சென்று வந்தேன்னு சொல்லலாம். அதாவது திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு போய் வந்து மனசு நிம்மதியாக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போய் வந்து நம்ம தெய்வத்தெல்லாம் பார்க்கும்போது நிம்மதியை தரக்கூடியது ஒரு இந்த திருவண்ணாமலை ஸ்தலம்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலையிலேருந்து மேப்ஸ் அங்கங்கே இருக்கும். அதாவது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து வச்சுருப்பாங்க போர்ட்ஸு. அதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா யமலிங்கம், குபேரலிங்கம், இது எந்தெந்த லிங்கங்கள் எந்தெந்த கடவுள் வந்து எங்கெங்கே இருக்குது, அதாவது லிங்கங்கள் எங்கெங்கே இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் நம்ம வந்து பயணம் செய்யணும் இந்த கிரிவலத்தில் அப்படின்றத அந்த போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் இருக்குங்க. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் மேலே நம்ம நடக்க வேண்டியதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து 3 கிலோமீட்டர்ஸ் வந்து நடக்க வேண்டியதாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கங்கே போகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா கடவுளுமே இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு திருவண்ணாமலை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஃபேமிலியோட போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க. இப்போ திருவண்ணாமலைக்கு வந்தாங்கன்னா நம்ம வந்து ரோட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் விற்கிறாங்க. அதாவது சிறிய தொழில், பெரிய தொழில்னு கூட சொல்லாமல் அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் என்ற மாதிரி அவங்களுடைய வியாபாரத்தை வந்து இந்த மாதிரி ரோடு மேலே வந்து விற்கிறாங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்மளுக்கு என்ன வேணுமோ அது தேவையானதை நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி இந்த பேக்ஸ் வந்து வாங்கினோம், சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பேக் வந்து ஒர்த்துன்னே சொல்லாங்க 250க்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சில கோயில்கள் இருக்குன்னே சொல்லலாம். அதாவது இந்த திருவண்ணாமலை பாதையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து வாழ்கிறாங்கன்னே சொல்லலாம். அதாவது நிறைய கடைகள் வந்து கிடைக்கிது. அங்கே வந்து ஹெல்த்தியாகவும் கிடைக்கிது, சீப்பாகவும் கிடைக்கிது. நமக்கு தேவையானதை நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை வாங்கி நம்ம வந்து அவங்கள வந்து வாழ்க்கையில் வந்து ஓரளவுக்கு முன்னேற வைக்கலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த கோயில்களுக்கு சென்று வராங்க. அப்படி வரும்போது வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்காத போவாங்க. பட் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்களால முடிஞ்ச தொழிலை வந்து செஞ்சுருக்காங்க ரோடு மேலேயே. என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது மழை வரும்போது கூட அவங்க வந்து அந்த மாதிரி கடைகள்லாம் வச்சு மழையிலே வந்து இருக்காங்க. புள்ளக்குட்டியோட பார்க்கும்போது கண்ணில் வந்து தண்ணியே வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தவளை நான் நோட் பண்ணேன். அதாவது மேலே வந்து மலையில் வந்து கொட்டுற மலையில் வந்து மேலே வந்து வியாபாரம் நடக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து அடியில் வந்து அந்த தள்ளுவண்டிக்கு அடியில் வந்து குழந்தை வந்து தூங்கிட்டு கிடக்குது. அப்போ அந்த இடத்துல எவ்வளோ கொசு கடிக்கும், ப்ளஸ் வந்து அவங்க வாழ்க்கை எவ்வளோ மோசமாக்குது பாருங்கள் தமிழ்நாட்டில்ன்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது அதை பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகிப்போச்சு மனசு. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அவங்களோட தொழில் வந்து மேம்படுத்துகிறாங்கன்னு போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பட் உழைச்சி சாப்பிட்றது நல்ல விஷயந்தான். அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நம்ம ஊக்கப்படுத்தலாம். நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்லாம். அவங்க சும்மா கொடுக்குறதில்ல. அதாவது ஹெல்த்தியாக இருக்கிறத நம்ம வாங்கி சாப்பிடும்போது நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, வாழ்வாதாரத்துக்குன்னு சொல்லிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வலம்புரி விநாயகர் ஆலயம்னு சொல்லலாங்க. இவங்க தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டானவங்கன்னு சொல்லலாம். நம்மளுடைய விநாயகர் அப்பர். இவங்களை வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன் வாழ்க்கையில் அப்படின்றது தெளிவுபடுத்திக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து அண்ணாமலையார் கிரிவலம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி மார்னிங் 7 o'clock வந்து பிறந்துச்சின்னு சொல்லலாம் பௌர்ணமி. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock வந்து முடியுதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து கூட்டம் வந்து கூட்டம்னே சொல்லாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து பக்தர்கள் வந்து திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு சென்று வரும்போது நமக்கு கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா மலையிலேயே மாட்டிக்கிட்டோம். செம்ம மலைன்னே சொல்லலாங்க. மலையிலேயே கிரிவலம் சுற்றினோம். அதனால தான் தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரியாக வருது வாய்ஸு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க.
அதாவது திருவண்ணாமலை கிரிவலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பல்லாயிரக்கணக்கான நல் உள்ளங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த நல் உள்ளங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்களால முடிஞ்ச அவங்களோட அன்னதானங்கள், அதாவது அவங்களுடைய உழைப்பால் சம்பாரித்த அன்னதானங்கள், அதாவது உணவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உணவு வந்து பார்த்திங்கன்னா தானமாக போடுறாங்கன்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சமையல் வீடியோ தாங்க. அதாவது அவங்களுடைய அன்னதானம், கடவுளுக்காக அவங்க வந்து பக்தர்களுக்கு வந்து வழங்குற அன்னதானம்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது ஏனோ தானோன்னு இல்லாமல் அதாவது முந்திரி நிறையெல்லாம் சேர்த்து அவங்களுடைய பக்தியை வந்து வெளிப்படுத்தினாங்கன்னே சொல்லலாம் அன்னதானத்தில். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் பேக்கெட்டு தருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அவங்களால முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம்லாம் போட்டுக்கொண்டே இருந்தாங்க சுற்றியுமே அண்ணாமலை கிரிவலத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி கூட இலவசமாக தராங்கன்னு சொல்லலாம். அவங்களால முடிஞ்சதை வந்து தண்ணி கூட தரலாங்க. அந்தளவுக்கு நமக்கு வந்து இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் வந்து அனைத்து அதாவது பக்தர்களுக்கும் வந்து வயிற்று பசியை போக்கக்கூடிய ஒரு அன்னதானமாக வந்து அங்கே வந்து நிறைய செயல்படுதுன்னே சொல்லலாம். அத்தனை நல் உள்ளங்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து அந்த பசியை ஆற்றிக்கொண்டு, அதாவது சில பேர்கிட்ட பணம் இருக்கும், சில பேர்கிட்ட பணம் இல்லாமல் போகுங்க. பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்லாம். பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரசாதம் கொடுக்குறத வந்து சாப்பிடுவோம். அதாவது நாங்களாம் வந்து எப்பவுமே கிரிவலத்துக்குன்னு போனால் வந்து இந்த மாதிரி பிரசாதங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டு போவோம். சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம அண்ணாமலையார் கோயில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மக்களுக்கு வந்து நல்ல உள்ளங்கள் வந்து கொடுத்து கொண்டே இருப்பாங்க அப்படின்றத தெரியப்படுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது சாப்பாடு மட்டும் இல்லைங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. யோகா மையம் நிறைய இருக்குது. மன நிம்மதியாக இருக்கிறதுக்காக நிறைய யோகா பயிற்சி தராங்க. அப்புறமா நம்மளுடைய அங்கே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கடவுளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது ஆத்மா பற்றி சொல்கிறாங்க. நிறைய புத்தர் சிலை இருக்குது. ப்ளஸ் வந்து எனக்கு தெரியாமல் நிறைய தெய்வங்கள்லாம் இருக்குது. அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். முழுக்க தெய்வங்கள் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்குதுன்னே சொல்லலாம் இந்த திருவண்ணாமலை கோயிலில். ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து நடைபாதையாக செல்லும்போது வெறுங்காலில் தாங்க நடக்கணும், செப்பல் போடாமல் நடக்கிறாங்க. அது ஒன்றும் வந்து ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் இந்த கோயிலுக்கு. அதாவது வயசானவங்க ரொம்ப முடியலன்னா செப்பல் போட்டு நடக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லைங்க. பட் ஆனால் அண்ணாமலையார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பல் இல்லாமல் தான் குழந்தைங்கள்லாம் நடக்கிறாங்க. அது ஒரு பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுளுடைய நம்பிக்கைன்னு சொல்லலாம். இப்போ இந்த கிரிவலத்துக்கு போகும்போது ஒரு சிவலிங்கத்தை வந்து நம்ம பார்க்கவே முடியலைங்க. அந்தளவுக்கு கூட்டம்னே சொல்லலாம். உள்ளே நிற்கவே முடியலைங்க. அந்த கூட்டத்தையும் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கூட்டம் பயங்கர கூட்டங்க. இப்போ திருநீர் அண்ணாமலையார் மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எங்களுக்கு கிடைச்ச புண்ணியனே சொல்லலாம். அதுவும் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அன்னைக்கு திருநீர் அண்ணாமலை அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக காட்சி அளித்தார்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைமிங் வந்து அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். அந்த மலையில் சூப்பராகவே நாங்கள் கிரிவலம் வந்து சுற்றிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்களும் ஃபேமிலியோட போயிட்டு வாங்க. சூப்பரான ஒரு திருவண்ணாமலை கிரிவலத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்கன்னே சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே நல்லது நடக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் நடக்குதுன்றதே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு தெய்வ ஸ்தலங்களில் ஒன்று திருவண்ணாமலையே சொல்லிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2 வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.